அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். குரோதி வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகின்றோம். சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடித்து வருகின்றோம். இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதத்திற்கு 31ஆம் தேதி இரவு 8:10 குரோதி தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் விருச்சிக லக்னத்தில் பிறக்கின்றது. இனி ராசிகளுக்கான பலன்கள். சுயநலம் இல்லாமல் அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடிய கும்பராசி என்பவர்களே, இந்த குரோதி வருடத்தில் குரு பகவான் தங்களது ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் அமர்ந்தும், சனி பகவான் தங்களது ஜென்ம ராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்தும், கேது பகவான் தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இதனால் கும்பராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் மிகுந்து காணப்படும். தங்களது தேக ஆரோக்கிய கிட்டும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது சுப பார்வையால் கும்பராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும், 12ஆம் இடமான அயன சயன சுகபோக ஸ்தானம் மற்றும் விரிய ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். இதனால் சில கும்பராசி அன்பர்களுக்கு இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். சில கும்பராசி என்பவர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் இனி தங்கு தடையின்றி நடைபெறும். தங்களது ராசி அதிபதியான சனி பகவான் தங்களது ஜென்ம ராசியிலேயே அமர்ந்திருந்தும், ராகு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்தும், கேது பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பவர்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். நல்ல அதிர்ஷ்டசாலியாகவும் தாங்கள் காணப்படுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இதனை சித்திரை, ஆடி, கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்களில் மேற்கொள்வதன் மூலமாக எளிதில் அந்த காரியங்கள் நடைபெறும். சில கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் தங்களது ஜென்ம ராசியில் அமர்ந்து இருப்பதால் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். திருமணத்திற்கு வரன் தேடுவோர் சற்று பொறுமையுடன் தேட வேண்டும். சுபகாரியம் போன்ற விஷயங்களில் அலைச்சல்களும் தடைகளுக்கும் பின்பே எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சற்று கடுமையாக படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெற இயலும். பெண்களுக்கு ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 9ஆம் தேதி வரையிலும், புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி வரையிலும் கவனத்துடன் இந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். மற்ற காலங்கள் அனைத்துமே தங்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய காலங்களாகவே இருக்கும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரோதி வருடத்திற்கான வெண்பா. கோர குரோதிகளில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரினில் சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அக்கம் குறையுமே. சொற்ப விளைவு உண்டனவே சொல். இந்த குரோதி வருடத்திற்கான நவ நாயகர்களாக ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசா அதிபதியாகவும் செவ்வாய் வருகின்றார். மந்திரி, அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு சனி பகவான் கையில் எடுத்துக் கொள்கின்றார். ரசாதிபதியாக குரு பகவானும் தானியாதிபதியாக சந்திரனும் வருகின்றனர். இந்த குரோதி வருடத்தில் செவ்வாய் ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் வருவதால் சிவப்பு நிறத்தில் உள்ள தானியங்கள் நன்றாக விளையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக இருக்கும். இந்திய ராணுவம் பல புதிய சாதனைகளை படைக்கும். எல்லைகளில் பதற்றம் அதிகரிக்கும். நாட்டில் திருடர்களால் பயம் உண்டாகும். மந்திரியாகவும் அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் நல்ல மழை பொழிய வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. மழைநீர் அதிகரித்து மீனாக கடலிலும் கலக்க நேரும். கருப்பு நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி பல இடங்களிலும் பரவி அனைத்து இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் மழை பொழியும். சில இடங்களில் பெரிய அளவில்
நிலநடுக்கம் மற்றும் பூகம்பம் ஏற்படும். முக்கிய மலை பிரதேசங்களில் இடைவிடாது மழைப்பொழிவு ஏற்படும். பறவைகளின் இனவிருத்தி அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தில் பறவை காய்ச்சல் வியாதி பரவும். பூமியின் விலை குறையும். காலம் தவறி மழை பெய்வதால் தேவைப்படும் நேரத்தில் மழையின் அளவு குறைவாகவும் தேவையில்லாத நேரத்தில் மழையின் அளவு மிக அதிக அளவிலும் நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் சில இடங்களில் உணவின்றி தவிக்க நேரிடும். இதனால் மக்களிடம் பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். சில இடங்களில் பசியும் பட்டினியும் அதிகரிக்கும். இராணுவத்திற்காக அதிக அளவு பணம் செலவு செய்ய நேரிடும். ரசாதிபதியாக குரு பகவான் வருவதால் குழந்தைகளின் கல்வி சுமை அதிகரிக்கும். கல்வி கட்டணங்கள் கூடும். மின்சார கட்டணமும் உயரும். தானியாதிபதியாக சந்திரன் வருவதால் வெல்லம், புளி, உப்பு, இரும்பு, கண்ணாடி, துத்தநாகம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் விலை உயரும். இந்த வருடத்திற்கான வருட கிரகங்களின் பயிற்சிகள். குரு பயிற்சியானது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த வருடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவானின் பயிற்சிகள் இல்லை. இங்கு சொல்லப்படுபவை எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.